சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக கூட்டணி மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் இணைத்து மெகா கூட்டணி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடப்பாடியிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பற்றியும் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வரும் அமித்ஷா சீமான் பற்றியும் எடப்பாடியிடம் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தால் மட்டுமே தமிழக மக்கள் விரோத திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்றும், வேறு கூட்டணிக்கு அரித்மெட்டிக் வாய்ப்புகள் கிடையாது எனவும், வேறு கூட்டணியால் திமுகவை வீழ்த்தவே முடியாது என்றும், தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவிகிதம் பல தொகுதிகளில் குறைவாகத்தான் இருந்தது. பாஜக வாக்கு சதவிகிதம் தான் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இருந்தால் திமுகவை பல தொகுதிகளில் தோற்கடித்திருக்கலாம் என்ற கோணத்தில் இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராக வேண்டும். நமக்கு இடையே நிறைய வேறுபாடுகள், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நமது கூட்டணியில் எதிராக அமைந்துவிடக்கூடாது என்றும், நமது கூட்டணியின் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். அது 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே நமது கூட்டணியின் அடிப்படையாக நோக்கமாக இருக்க வேண்டும் என எண்ணெய் விலை கொடுத்தாவது திமுக ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் அகற்றுவதுதான் நமது குறிக்கோள் என்று அமித்ஷா எடப்பாடியிடம் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதையடுத்து அதிமுகவின் முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த உத்தரவில் 5 நாட்கள் சட்டசபைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம், எல்லோரும் சென்னையிலேயே இருக்குமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி எடப்பாடி அமித்ஷா இறுதி செய்வார்கள் என்று, கூட்டணி பற்றிய இறுதி அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்றும் கூறுகிறார்கள். அதிமுக கூட்டணியில் இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களை பெற திட்டமிட்டு உள்ளதாகவும், அதாவது 100க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றுவிட்டு அதில் சிலவற்றை தனது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கும் நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கூட்டணியிலேயே உள் கூட்டணி கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் எடப்பாடியிடம் தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா ஆகியோரை இணைத்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது அவசியம் இருக்காது என்கிறார்கள். குறிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் தலைவர்களை உள்ளடக்கிய வலுவான கூட்டணி அமைக்கும் பட்டியல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உள்ளதாக டெல்லி பாஜக தலைமை கூறுகிறது. இந்த பட்டியலில் நாம் தமிழர் பெயரும் உள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இவர்களுடன் நாம் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம். இவர்கள் யாருடன் மோதல் போக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அமித்ஷா பாஜக அதிமுக கட்சி தலைவர்களிடம் அறிவுரை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியை இணைப்பதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசி உள்ளதாக தகவல் வெளியாகின. அதேபோல் சென்னையில் தங்கியிருந்த நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியதாகவும் கூறப்பட்டது. தமிழக அரசியலில் திமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி என மும்முனை
போட்டி நிலவு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதில் தமிழக வெற்றி கழகம் திமுகவை அரசியல் எதிரி என்று கூறிவிட்டது, பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறிவிட்டது. இதனால் அவர்கள் இருவருடன் திமுக இணைய வாய்ப்பு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழகம் 3வது அணியாக உருவெடுத்து இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நாம் தமிழர் கட்சியிடம் 10% வாக்குகள் உள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதன் வாக்கு சதவீதம் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தனியாக நின்றால் 4 முனை போட்டி உருவாகி வாக்குகள் பிரியும் நிலை உருவாகி எதிரணி வாக்குகள் பிரிந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையலாம் எனவும், அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க கூட சாதகமான சூழல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதுவே விஜய் சீமான் கூட்டணி அமைத்தால் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிக 2011 திமுகவை எதிர்க்கட்சி சீட்டில் இருந்து அகற்றியது போன்ற சூழ்நிலையும் உருவாகலாம் என அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. சீமான் இதில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்தே அரசியல் களம் மாறுபடும். குறிப்பாக தந்தை பெரியார் விவகாரம், பெண் பலாத்கார வழக்கு காரணமாக தற்போது முடங்கி உள்ள சீமான் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் பட்சத்தில் அது பெரிய வாக்கு வங்கி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.